டெல்லிக்கு வர சொல்றாங்க. இப்போ அந்த போராட்டம் கலந்துக்க சொல்லி அங்க நிறைய பேர் இந்தியில ரீல்ஸ் போடுறாங்க. விஜய் தளபதி வந்துருங்க, நீங்க வந்தா இன்னும் பெருசாகும் சொல்லிட்டு. இல்ல வாய்ப்பு இருந்தால் கூட இப்போ விஜய் அவர்களால் போக முடியாது. ஏன்னா அப்போ நீங்க இங்கேருந்து போய் டெல்லிக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தீங்கன்னா அதற்கான பலனை அவங்க கட்டாயமா கொடுப்பாங்க. ஆனா அது பெரிய மாசான விஷயமா மாறிடுறாரு. ஆமா, மாசான விஷயமா மாறும். எலும்பை முறிச்சிருவேன்றாரு. அவர் பையன் வந்து சொல்றாரு, உங்க பையன் உங்க கூட இல்லை, நான் எங்க அப்பா கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி இறங்கி பேசுறது. இப்போ அவங்க ஒரு மேடையில் இன்னும் எலும்பு நொறுக்கிடுவேன் அப்படின்னு பேசுறது இருக்குல்ல. அப்போ விஜய் என்பவரை இவங்க இன்னும் நடிகராக தான் பார்க்குறாங்க. அப்போ தெரிந்தே இது தற்கொலை கூட்டம்னு இங்கே பிராண்ட் பண்ண முடிவு பண்ணாங்கல்ல. அந்த மாதிரி தான் அவங்க விஜயையும் இங்கே பிராண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒன்றுமே தெரியாது அவருக்கு. ஒரு 6 மாதம் இருங்களா அமைதியா. 6ஆவது நாள்லேருந்து இங்கே கத்துறீங்க, அங்கே கத்துறீங்க, அங்கே போறீங்க, இங்கே போறீங்க, தினந்தோறும் ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கணும்னா உள்ளபடியே அவ்வளவு வெறுப்பா இருக்கு. ஒரு பக்கம் தனுஷ் ரொம்ப அதிகமா இப்போ வராரா, இதுக்குள்ள லைம்லைட்ல வராரா, அரசியல் லைம்லைட்ல வராரா. இப்போ விஜய்க்கு எதிராக இங்கே வந்து ஒரு சினிமா நடிகர் வந்தாதான் அந்த திரை கவர்ச்சிங்கிறது அப்படி ஷேர் ஆகும். எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அந்த ஸ்ட்ரென்த்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. அப்படி இருந்தால் அவருக்கு வந்து விஜய் மாதிரி நம்ம ஆட்சியை பிடிச்சிருவோங்கிற எண்ணமெல்லாம் இருக்குது. ஸோ அதன் காரணமாக இன்னைக்கு அவர் அது குறித்து பெருசாக பேசலனாலும் அதை நோக்கி ஒரு பயணம் அவருக்கு இருக்குது. தனுஷை வந்து அதிமுகவில் சேர சொல்லியே கூப்பிட்டு இருக்காங்க. ஓகே, அப்படி ஒரு தகவல் ஒன்று போயிட்டு இருக்கு. அது இன்னும் நல்லா தான் இருக்கு. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு வலைப்பேச்சு ஆந்திரன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். கண்டிப்பா சார். இதுக்கு முன்னாடி வந்து இந்த எதிர்கட்சிகள் பேசுறத பார்த்துருப்பீங்க. ஓரளவுக்கு விமர்சனம் இருக்கும், ஓரளவுக்கு மேல தனிப்பட்ட தாக்குதல் இருக்கும். ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அசால்ட்டா இறங்கி அவங்க பேசக்கூடிய விஷயங்கள். மார்க்கண்டேயன் வந்துட்டு எலும்பை முறிச்சிருவேன்றாரு. அவர் பையன் வந்து சொல்றாரு, உங்க பையன் உங்க கூட இல்லை, நான் எங்க அப்பா கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி இறங்கி பேசுறது. இந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கூட்டம் வந்து பேசுறது. ஸோ இதெல்லாம் எப்படி வந்து தாங்க முடியும்? ஏன்னா விஜய் அவர்கள் மேலாம் ஈஸியாக சொல்றாங்களா? அதாவது இந்த மார்க்கண்டேயனுடைய மகன் அவருடைய பேச்சை கேட்டால் அவர் ஒரு சின்ன பையன். அவர் இப்போ அவரை போன்றவர்களுக்கு ஒரு பயம் இருக்காது. இன்னொன்று வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்குற அந்த பக்குவங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். சின்ன பசங்க பேசுகிறத நம்ம விட்டுறலாம். ஏன்னா அவங்க ஒருவேளை புரியாமல் பேசலாம், பக்குவமின்மை காரணமாக பேசலாம் அப்படின்னு கூட அதை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் பெரியவர்களே சின்னவங்க மாதிரி பேசுகிறாங்க. ஓகே ஓகே. அவங்களுக்கு இத்தனை வருட அனுபவம் இருக்குது, இவ்வளோ பேரை பார்த்துருக்குறாங்க, இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, விதவிதமான மக்களோடலாம் பழகியிருக்காங்க. இப்போ அவங்க ஒரு மேடையில் இன்னும் எலும்பு நொறுக்கிடுவேன் அப்படின்னு பேசுறது இருக்குல்ல. அப்போ விஜய் என்பவரை இவங்க இன்னும் நடிகராக தான் பார்க்குறாங்க. எப்படி வந்து இது தற்கொலை கூட்டம்னு ஒரு பிராண்ட் பண்ணி ஒழிக்க நினைச்சாங்களோ அப்படிலாம் கிடையாதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். இப்போ இதே தாவேக்காவில் எவ்வளோ பேர் படித்தவர்கள் இருக்காங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாமலாம் இருக்கு. கண்டிப்பாக. அப்போ தெரிந்தே இது தற்கொலை கூட்டம்னு இங்கே பிராண்ட் பண்ண முடிவு பண்ணாங்கல்ல. அந்த மாதிரி தான் அவங்க விஜயையும் இங்கே பிராண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒன்றுமே தெரியாது அவருக்கு, தெரியாமல் வந்து அங்கே உட்காந்துட்டாரு, முழிச்சுக்கிட்டு இருக்காங்க தினந்தோறும் அப்படிங்கிற அளவுக்கு இங்கே ப்ரொபகண்டா பண்ணணும்னு நினச்சாங்க. அது ஒன்றா தோல்வி அடையுது. அப்போ இந்த விரக்தியும் எரிச்சலும் இருக்குல்ல, நாம் ஒன்று நினைக்கிறோம் வேற ஒன்றா பண்ணிட்டு போகிறாங்களடா அப்படின்னு இருக்குல்ல. அப்போ இந்த ஆத்திரம் வந்து அவங்கள வந்து மதிமயங்க வைக்குது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேச வைக்குது. அப்படி தான் அந்த மார்க்கண்டேயனும் பேசினதா நான் நினைக்கிறேன். அவர் பாருங்க, ஸ்பீக்கருடைய பர்மிஷன் இல்லாமல் என்ன நீங்கள் கைது பண்ணக்கூடாது. ஆனால் ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாரு, அப்படிலாம் கைது பண்ணிட்டு அப்புறம் வந்து சொன்னால் போதுங்கிறாரு. அப்போ அடுத்தடுத்து கைதுகள் இருக்குன்னு ரெடியாக தான் இருக்கு. சார் அதனால் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, அரசியலில் குறுக்குவழியெல்லாம் வரல. மக்கள்கிட்ட முறையாக ஓட்டு கேட்டு அவங்க ஓட்டு தான் வந்து உட்காந்துருக்குறாரு. அப்போ அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கல. ஒரு 6 மாதம் இருங்களா அமைதியா. 6ஆவது நாள்லேருந்து இங்கே கத்துறீங்க, அங்கே கத்துறீங்க, அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க, தினந்தோறும் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும்னா உள்ளபடியே விஜய்க்கு வந்து 50 வயசு தானா இல்லை 70 வயசானு யோசிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா இதை டீல் பண்ணுற விதம் இருக்குல்ல, அவர் ஆத்திரப்படுறது இல்லை, பொறுமையாக இருக்கு, திருப்பி ரொம்ப தாறுமாறாக பேசுறது இல்லை, வெயிட் பண்ணுறாரு, எல்லாத்தையும் உள்ளு வாங்குறாரு, பார்த்துக்கிட்டே இருக்காரு, எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிக்கிறாரு. ஓகே. அப்போ இந்த பக்குவம் இருக்குல்ல, இது ஒரு 70 வயசுக்கு மேலே வர வேண்டிய பக்குவம். அது ரொம்ப தெளிவாக இப்பயே அவருக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ஆத்திரத்தின் அடிப்படையில் இவங்க பேசுறது இருக்குல்ல, இனிமேல் நிறுத்திக்கணும். நான் என்ன சொல்கிறேன், மக்கள் வெறுக்கிறாங்க உங்களை. ஓகே. நீங்கள் பேச பேச உங்களை வெறுக்கிறாங்க. அப்போ பேச்சை முதல்ல குறைச்சிட்டு அவரை கொஞ்சம் செயல்பட விட்டுட்டு, ஒருவேளை அவர் தப்பே பண்ணுறாருன்னு வைங்க, அமைதியாக இருங்க. அப்புறமா இந்த தப்பு போய் மக்கள் மத்தியில் வச்சிங்கன்னா காது கொடுத்து கேட்பேன். நீங்கள் வந்து கொஞ்ச நாளில் லம்போதிபோன்னு எல்லா இடத்துலையும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா
மக்களுடைய சப்போர்ட் இன்னும் ஜாஸ்தியாகுது. ஓகே, அது இப்போ இடைத்தேர்தலில் அது எதிரொலிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுதான் சரியான அரசியலாக இருக்கும். கண்டிப்பா. இப்போ திமுக காலத்துல வந்துட்டு கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர்லாம் இப்போ பயங்கரமா சக்கப்போடு போட்டுட்டு இருக்காரு. ஃபெலிக்ஸா அவர் கட்சிக்குள்ளே சேர்த்து இப்போ அவருக்கு ஒரு பொறுப்பும் கொடுத்துட்டாரு. ஆனா இப்போ திமுக செய்யக்கூடிய தவறுகளையும் இப்போ சவுக்கு சங்கர் எடுத்து பேச ஆரம்பிச்சாரு. நல்ல வியூஸும் போது மக்கள் நல்லா பாக்குறாங்க. இது ஒரு பெனிஃபிட்டா விஜய் அவர்கள் பாக்குறாரா, இந்த மாதிரி இவங்க எல்லாரையுமே இப்போ கூட சேர்த்து வச்சுக்கிறதுலாம்? இல்லை, சவுக்கு சங்கரை வந்து விஜய் அவர்கள் கூட சேர்த்து வச்சிருக்கிறாருன்னு அது பெருசா தெரியல. அதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஓகே, ஒருவேளை அவருடைய வீடியோக்களை அவர் தொடர்ந்து பார்க்கலாம். அவர் சொல்கிற கருத்துக்களில் எது சரியோ அதை எடுத்துக்கிட்டு அவர் செயல்படலாம். அதுக்காக அவரை பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டாருன்னு நான் நம்ப தயாராக இல்லை. இன்னொன்று, சவுக்கு அவர்களை பொறுத்தளவுக்கு அவர் நீண்ட காலமாக அந்த உயிருக்கு பயப்படாமல் உயிரை பணைய வைத்து ஒரு வேலை செஞ்சிட்ருக்காரு. அது வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் செய்ய வேண்டியதை ஒரு தனி மனிதனாக உட்காந்து அவர் செஞ்சிட்ருக்காரு. உள்ளபடியே அவருடைய துணிச்சலை நமக்கு பெரிய வியப்பு கொடுக்குது. எவ்வளோ இழந்துட்டார், அவர் அம்மாவே இழந்துட்டார். அதுக்கப்புறமும் அந்த துணிச்சல்லேருந்து சற்றும் அவர் கீழே இறங்கவே இல்லை. நான் அங்கே தான்ப்பா நிற்பேன், என் கண்ணில் குறைகள் பட்டால் நான் கட்டாயமாக சொல்லுவேன்னு இந்த ஆட்சியில் இருக்கிற குறைகளையும் அவர் சுட்டி காட்டுறாரு. அப்போ அதை திருத்திக்கிற ஒரு விஷயத்தில் விஜயும் அதை பார்த்துட்டு திருத்திக்கிறார். ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறாரு, இது சரி இது தவறுன்னு சொல்கிறாரு. தவறு எதுவோ அதை தப்புன்னு மாற்றிக்கிறாரு. அப்போ அதுபோல் ஒரு ஊடகவியலாளர் கட்டாயமாக வேணும். அவரை ஃபாலோ பண்ணுறதுல ஒன்றும் தவறு இல்லையா? பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவர் சொல்வதை தான் அவர் கேட்குறாரு அப்படின்னு. விஜய் அவர்களுடைய ராஜகுருவே சவுக்கு சங்கர் தான் அப்படின்னு ஒரு எபிசோட்ல சொல்றாரு, அது நடக்குது. அதனால அதுதான், அது நல்ல விஷயம் தானே. கேட்டு உடனே கண்மூடித்தனமாக செய்ய போகிறது இல்லை. அதுக்கப்புறம் அவர் விசாரிப்பார், இப்படி ஒன்று சொல்கிறாரு கரெக்டா அப்படின்னு கேட்பாரு. ஒருவேளை சரியாக இருக்கிற பட்சத்தில் அது செய்கிறாரு. அதுதானங்க இப்போ ஊடகங்களின் வேலை என்னவோ அதை அவர் செய்கிறாரு. தலைமையின் வேலை என்னவோ அதை அவரு செய்கிறார். ஊடகங்கள் சொல்வதை கேட்டு தலைமை தன்னை திருத்திக்கிட்டுனா கட்டாயமாக ஒரு நீண்ட கால பயணத்துக்கு அது வழிவகுக்கும் இல்லை. ஓகே, இப்போ தேசிய விருது பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. எதுக்குப்பா இந்த படத்துக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் நானும் பார்க்குறேன். அவ்வளவு வெறுப்பாக இருக்குது. நீங்கள் நல்ல படங்களை எல்லாம் விட்டுட்டு ராயன்கிற ஒரு படத்துக்கு கொடுக்கறதுங்கிறது, ராயனை நம்ம குறைத்து மதிப்பு இல்லை. அதுவும் வந்து ஒரு கடுமையான காம்படிஷன் நிறைய இருக்கு, கடுமையான உழைப்பு இருக்கனால அதை தாண்டிய நல்ல படங்கள் இங்கே இருக்குது. முக்கியமாக அயோத்திங்கிற படம் நீங்கள் அவ்வளவு அற்புதமான கருத்தை சொன்ன படம். அந்த படம் வந்து அந்த கிளைமாக்ஸ்லாம் நம்மளாம் அப்படி பதறிட்டோம், என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ அப்படி ஒரு அற்புதமான படம் அது. இந்தியாவுக்கே அந்த படத்தை எல்லா ஸ்கூல்லையும் கண்டிப்பாக போட்டு கூட காமிக்கலாம். அந்த மத நல்லிணக்கங்கிறத ரொம்ப அழகாக சொன்ன ஒரு படம் அது. அப்படிப்பட்ட படத்துக்கெல்லாம் கொடுக்காம நீங்கள் ராயனுங்கிற ஒரு படத்துக்கு கொடுத்தீங்கன்னா அது என்ன கணக்குன்னு நமக்கு புரியல. ஒருவேளை தனுஷ் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, நமக்கு ஏதாவது உதவியாக இருப்பார் அப்படின்னு நினச்சி இவங்க இந்த வேலையை பார்த்தாங்களா? ஏன்னா டான்ஸ் மாஸ்டர் கலா வந்து பிஜேபியோட இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு உள்நோக்கம் இல்லாமல் இந்த படத்தை தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஜூரியே தவறான ஜூரியாக போட்டிங்கன்னா படங்களும் தவறாக தான் தேர்ந்தெடுக்கணும். அப்போ இந்த ஜூரியிலேருந்தே நீங்கள் சரியான விஷயங்களை செஞ்சுருக்கணும். அது செய்யலைங்கிறது மிகப்பெரிய வருத்தம். இப்போ இதுக்கு முன்னாடிலாம் நல்ல இயக்குனர் பாலுமகேந்திரா போன்ற இயக்குநர்கள்லாம் அந்த தேர்வு கமிட்டியில் இருக்காங்க. இப்பயும் ராம் போன்ற இயக்குநர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்டலாம் அந்த பொறுப்பை கொடுக்கலாம். ராம், மிஷ்கின், வெற்றிமாறன், இது மாதிரிலாம் இயக்குநர்கள் இருக்காங்களே, இவங்கள்ட்ட அந்த பொறுப்பை கொடுத்தா ரொம்ப சிறப்பான ஒரு படத்தை தேர்ந்தெடுத்து கொடுக்க மாட்டாங்களா என்ன? அதுதான் நமக்கு பெரிய வருத்தமாக இருக்குது. ஓகே, இப்போ தொடர்ந்து இதை பற்றி ஒரு சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. இது ஒவ்வொரு வாட்டியுமே வந்து தேசிய விருது கொடுக்கும்போது இப்போ இஷ்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் வருது. இது ஏன் மாறவே மாட்டேங்குது? ஒவ்வொரு வாட்டியும் மாறவே மாறாதுங்க, இது எப்போவுமே மாறாது. ஏன்னா அரசியல் சார்பு நிலையோடு ஒரு விஷயத்தை அணுகணும்னு அவங்க முடிவு பண்ண பிறகு யார் சொல்லி கேட்க முடியாது. அதனால தான் இந்த கமிட்டிலே வந்து அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களாக உள்ளே போடுறாங்க. அதனால் இது எப்போவுமே மாறாது. நான் ஒவ்வொரு முறையும் இந்த விருதுகள் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு வாரத்துக்கு ஒரே புலம்பலாக இருக்கும். இதில் பெரிய காமெடி என்னென்னா, சீனு ராமசாமி கோழி பொண்ணை செல்லத்துறைன்னு ஒரு என் படத்தை விட்டுட்டீங்களேன்றார் நடுவில் வந்து. அந்த மாதிரி ஒரு பெரிய காமெடியாக ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. உள்ளபடியே நல்ல படங்களுக்கு இந்த மரியாதையை கொடுக்கணும். இப்போ மெய்யழகன் மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் லெங்க்தியாக இருக்குங்கிற விமர்சனம் தான் இருந்ததே தவிர ஒரு அற்புதமான படம். இப்போ இந்த குடும்ப உறவுகள், இப்போ நீங்கள் மாமா, சித்தப்பா, தாத்தா, பெரியப்பாங்கிற அந்த உறவுகள்லாம் மெல்ல மெல்ல குறைஞ்சி போச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தாய் மாமன் உறவுங்கிறது ரொம்ப அழகாக சொன்ன படம் அது. அதெல்லாம் வந்து எப்படி இவங்க கருத்தில் எடுத்துக்காமல் ராயன் படத்துக்கு கொடுத்தாங்கன்னு புரியல. அப்புறம் கேப்டன் மில்லருக்கு சிறந்த சுற்றுச்சூழல் இதுலேருந்து அடிப்படையில் கொடுக்குறாங்க. என்னன்னே புரியல. அந்த படத்தை ஷூட்டிங் எடுக்கும்போதே சுற்றுச்சூழல் கெட்டு போய் தான் விரட்டி விட்டாங்க ஊர் ஜனங்கள்லாம். அங்கே போய் வெடி வெடிக்கிறாங்க, வாய்க்காலை மூடி விட்டாங்க. ஊர் ஜனங்கள்லாம் வந்து ஒரே பெரிய பிரச்சனை பண்ணி
வனப்பகுதியில். அதுக்கப்புறம் ஷூட்டிங்கே எடுக்க முடியாமல் வந்தாங்க. ஓகே. அப்புறம் அவங்களுக்கு அந்த அடிப்படையில் விருது கொடுக்குறீங்கன்னா அது என்ன எனக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே. அதுமாரி ஏதோ ஒரு படத்துக்கு கொடுக்கணும். இப்போ இது இந்த படமாக இருந்தால் என்ன, ஜஸ்ட் லைக் அப்படி மேலோட்டமாக அதை தாண்டி போயிருக்காங்க. இல்லை, ஒரு பக்கம் தனுஷ் ரொம்ப அதிகமாக இப்போ வராரா, இதுக்குள்ள லைம்லைட்டில் வராரா, அரசியல் லைம்லைட்டில் வராரா? ஏன்னா ஒரு பக்கம் தமிழ் முருகன் படம் வருவாருங்கிறத சரியாக கணிச்சிட்டாங்க அவங்க. இப்போ விஜய்க்கு எதிராக இங்கே வந்து ஒரு சினிமா நடிகர் வந்தால் தான் அந்த திரை கவர்ச்சிங்கிறது அப்படி ஷேர் ஆகும். ஒரே இடத்துல போய் குவிஞ்சிருக்கிறத அப்படி மெல்ல கலச்சி விடலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. அது ஒருவேளை நமக்கு பயன்படுமோங்கிற கணக்கெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. அது எந்த அளவுக்கு பயன்பட போகுதுன்னு நமக்கு தெரில. ஏன்னா இதுக்கு முன்னாடி பல ஹீரோக்கள் இங்கே வந்து தோற்று போனவங்க. விஜய் தான் ஜெயிச்சிருக்கிறாரு. எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயிச்சவர் விஜய் தான். நடுவில் எவ்வளோ பேர் வந்தாங்க. அப்போ தனுஷும் அந்த லிஸ்ட்டில் போய் போயிடுவாரான்னு நமக்கு தெரில. ஏன்னா இப்போ விஜயோடு ஒப்பிடும் பொழுது தனுஷ் அவ்வளோ பெரிய இடத்துலலாம் இல்லை. எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அந்த ஸ்ட்ரென்த்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. அப்படி இருந்தால் அவருக்கு வந்து விஜய் மாதிரி நம்ம ஆட்சியை பிடிச்சிருவோங்கிற எண்ணமெல்லாம் இருக்குது. ஸோ அதன் காரணமாக இன்றைக்கி அவர் அது குறித்து பெருசாக பேசலைனாலும் அதை நோக்கி ஒரு பயணம் அவருக்கு இருக்குது. ஓகே. அப்போ பிஜேபி மாதிரியோ அல்லது வந்து இன்னும் இங்கே வந்து ஒரு வலுவாக ஒரு கூட்டணியை அமைத்து நம்ம ஆட்சியில் உட்காரணும், விஜயை அப்படி தான் எதிர்க்க முடியும்னு நினைக்கிற பல பேர் இங்கே இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்படி தனுஷை பக்கத்தில் சேர்த்துக்கலான்னு தான் அவருக்கு விருது கிடைச்சோன்னா ஆளாளுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. சீமான் ஒரு பக்கம் சொல்கிறாரு, எல்லாருமே சொல்கிறாங்க, இபிஎஸ் ஒரு பக்கம் சொல்கிறாரு, திமுகலேருந்து ஒரு பக்கம் வருது. ஆமாம், இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. அப்போ இவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது. இவர் வந்துடுவாருப்பா, நமக்கு எப்படியாவது நம்ம கூட்டணியில் தனுஷை வந்து அதிமுகவில் சேர சொல்லியே கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓகே. அப்படி ஒரு தகவல் ஒன்று போயிட்டு இருக்கு. அது இன்னும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அஜித் இதில் சேருவாரன்னுலாம் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் வந்து சாமி இதெல்லாம் நமக்கு ஆகாதுன்னு போயிட்டாரு. பட் இவருக்கு ஒரு அரசியல் ஆசை இருக்கிறதுனால ஏற்கனவே வலுவாக இருக்கிற ஒரு அமைப்பு, வலுவான சின்னம் வேறு இருக்குது. அப்படி உள்ளே போய் தலையை நுழைச்சிடலாமான்னு கூட நினைக்கலாம், நமக்கு தெரியாது. பட் அப்படி ஒரு முயற்சி ஒன்று நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் கேள்வி. ஆனால் தனுஷ் அவர்கள் அரசியலில் பேசுகிற மாதிரிலாம் நினச்சி பார்க்க முடியுமா சார்? அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அவர் பேசினது எல்லாமே ரஜினி சாரை காப்பி பண்ணி பேசுகிறாரு மாதிரிலாம் சொன்னாங்க. ஆமாம் ஆமாம். அது எப்படி இருக்கும்? எனக்கு புதுப்பேட்டையில் அவர் பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகும். இல்லைங்க, அதுக்கு அவர் தயாராகிடுவார். ஒரு வேளை எப்படி அரசியலுக்கு வரணும் அப்படின்னா மேடையில் எப்படிலாம் பேசணும், எப்படி வந்து பேசினா மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்லாம் அவர் வந்து பிளான் பண்ணுவார். சும்மா அப்படி வந்து நின்று தடுமாறுற வாய்ப்புகள்லாம் இல்லை, வருவார். பட் மக்கள் அவரை எங்கே கொண்டு போய் வைக்கிறாங்கன்னு தான் ஒன்று இருக்குது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் தயாராகி வரலாம், நீங்கள் பிரமாதமாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட சூப்பராக பேசலாம். ஆனால் மக்கள் உங்களை எங்கே வைக்க போகிறாங்கங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக. இன்னைக்கு காலையில் பார்த்துருப்பீங்க, ரேப் ஆடவர் நம்முடைய அறிவு அவர்கள் நேராக தலைமைச் செயலகத்துக்கு போகிறாரு. போனால் உள்ளே போய் பார்த்தா அவர் கைது பண்ணி இழுத்துட்டு போகிறாங்க. உடனே இந்த நீலம் அமைப்பு பாரஞ்சித் அவர்கள் எல்லாமே ஒரு கண்டனம் தெரிவித்து போடுறாங்க. அடுத்த 1 ஹவரில் நேராக கூப்பிட்டு பேசுகிறாங்க. நீட் எக்ஸாம் எதிரான போராட்டத்தில் நீங்கள் ஏதாவது குரல் கொடுக்கணும் அப்படின்ட்டு. இது எப்படி இருந்துச்சு பார்க்குறது உங்களுக்கு? இல்லைங்க, இப்போ போராட்டம்ங்கிறது யார் பண்ணாலும் அவங்கள கைது தான் பண்ணுவாங்க. உடனே கண்டனம் தெரிவிக்கிறது எந்த விதத்தில் சரின்னு தெரில. நீங்கள் எவ்வளவு தான் நேர்மையான ஒரு கருத்தை சொல்லணுன்னா கூட அதுக்கு ஒரு முறை இருக்குது. கண்டிப்பாக. ஏங்க நான் வந்து செக்ரட்டரியேட் முன்னாடி போராட்டம் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு அனுமதி கொடுங்கன்னு நீங்கள் கேட்டுட்டு போய் அங்கே நின்று போராட்டம் பண்ணிங்கன்னா ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் செக்ரட்டரியேட் முன்பு நின்று போராட்டம் பண்ணுவதற்கு அனுமதி கிடையாது. அதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க. எங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ்க்கு எதிரில் ஒரு இடம் கொடுப்பாங்க. அங்கே போய் நீங்கள் உண்ணாவிரதமோ போராட்டமோ பண்ணலாம், இல்லைன்னா வள்ளூர் கோட்டை பக்கத்தில் பண்ணலாம். இது காலகாலமாக நடக்குது. ஏன்னா எதிர்கட்சிகளின் குரலுக்கோ அல்லது ஏதோ ஒரு எதிர்ப்பாளர்களின் குரலுக்கோ மரியாதை கொடுக்குற அரசாக தான் கடந்த அரசும் இருக்குது, இப்போ உள்ள அரசும் இருக்க போகுது. அப்போ நீங்கள் போராட்டம் பண்ணுவதற்குன்னு ஒரு முறை இருக்குது. நான் பாட்டை திருதுப்புன்னு போய் செக்ரட்டரியேட் முன்னாடி இன்னும் கத்துவேன்னா அது யாராக இருந்தாலும் பிடிச்சி உள்ளே தான் போடுவாங்க. ஓகே. அது வந்து ஏன் கைது பண்ணிட்டீங்க, நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோன்னா அது என்ன? அடுத்த 1 ஹவரில் நேராக கூப்பிட்டு உள்ளே கூப்பிட்டு பேசி, அது வேற. விஜய் அவர்களுடைய பெருந்தன்மை, அவருக்கு அவர் தெரிந்தவராக இருக்கார். உடனே கூப்பிட்டு என்ன தம்பின்னு கூப்பிட்டு பேசி அனுப்பிச்சி விட்டார். என்னென்னா இப்போ டெல்லியில் வந்து ஒரு மிகப்பெரிய மாணவர் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து ஒரு பெரிய அளவு மக்களை கவர்ற அளவுக்கு ஒரு போராட்டத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலும் அதை முன்னெடுக்கணும்னு அவர் நினைக்கிறார் போல இருக்கு. அறிவு தப்பு இல்லை. ஓகே. திருக்குறள் அறிவுக்கு ஒரு சோஷியல் தாட்ஸ் இருக்குது, ஒரு அக்கறை இருக்குது சமூகத்தின் மீது. அவர் வந்து குரல் எழுப்புறதுல ஒன்றும் தவறெல்லாம் கிடையாது, அந்த முறை தான் தவறாக இருக்குது. நீங்கள் இன்னும் ஒரு 50 பேரோட சேர்த்துக்கிட்டு வள்ளூர் கோட்டம் பக்கத்தில் நான் ஒரு உண்ணாவிரதம் இருக்கேன்னா இந்த அரசு நான் வேணாம் நான் சொல்ல போகுது உங்களை. கண்டிப்பாக நீங்கள் அந்த முறையோடு தானே போகணும். பாருங்கள், சோசியல் மீடியாவில் உடனே கண்டனம். இந்த தாவேக்க அரசை பாருங்கள், நாங்கள் அப்போவே சொன்னோம் இந்த அரசை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க, செக்ரட்டரியேட் முன்னாடி இன்னும் ஒரு குரல் கூட கொடுக்க முடியாதான்னா திருக்குறளுக்கே குரல் எந்த ஆட்சி இருந்தாலும் கொடுக்க முடியாது. அதுதான் யதார்த்தம்.
அதை புரிஞ்சுக்காம உடனே கண்டனங்களை ரெடி பண்ணி உடனே அறிக்கைகளை போட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டார் முதல்வர். தம்பி வா, என்ன சத்தம் அப்படின்னு தோளில் கையை போட்டு வீட்டுக்கு போயிட்டார் அவர். ஓகே, அவ்வளோதான். இது இந்த போராட்டத்தில் நீங்களும் கலந்துங்கன்னு தாவேக்காவை அழைத்தால் கூட அவங்க கலந்துப்பாங்க. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு அந்த கருத்து தான் இருக்கு. இல்ல இப்ப அதுக்கு சாத்தியமா சார்? இப்ப டெல்லிக்கு வர சொல்றாங்க, இப்ப அந்த போராட்டம் கலந்துக்க சொல்லி அங்க நிறைய பேர் ஹிந்தியில ரீல்ஸ் போடுறாங்க, விஜய் தளபதி வந்துருங்க, நீங்க வந்தா இன்னும் பெருசாகும் சொல்லிட்டு. இப்ப அந்த அளவுக்கு விஜய் ரீச் ஆயிருக்காரு. பிளஸ் இவர் வந்தாருன்னா அங்க ஒரு விஷயம் நடக்கும்னு எதிர்பார்க்கறாங்க இல்லையா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, வாய்ப்பு இருந்தால் கூட இப்போ விஜய் அவர்களால் போக முடியாது. ஏன்னா இங்கே அவர் ஒரு மைனாரிட்டி ஆட்சி தான் இது. நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் அது மைனாரிட்டி ஆட்சி தான். டெல்லியினுடைய கழுகு பார்வை தமிழ்நாட்டின் மீது இருக்குது. அப்போ நீங்கள் இங்கேருந்து போய் டெல்லிக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தீங்கன்னா அதற்கான பலனை அவங்க கட்டாயமாக கொடுப்பாங்க. ஆனால் அது பெரிய மாசான விஷயமா மாறிடாது. ஆமாம், மாசான விஷயமா மாறும். ஒருவேளை இங்கே தமிழ்நாட்டில் எப்படியோ ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்து மீண்டும் தேர்தல் வச்சிங்கன்னா விஜய் தான் மொத்தமாக வரப்போறாரு, அதெல்லாம் வேற. ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு எதுக்கு நம்மளா போய் மாட்டோம்? தலைவலி தேவையே இல்லையா? நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. பல கனவுகள் அவருக்கு இருக்கு. ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருக்காரு. லஞ்சத்தை ஒழிப்போம், ஊழலை ஒழிப்போம்னு ஒரு முடிவு எடுத்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காரு. தினமும் பேப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் சஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. அமைச்சர்கள் எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நல்ல நேர்கோட்டில் போயிட்டு இருக்கும்போது எதற்கு தேவையில்லாமல் நெருப்பள்ளி மண்டையில் கொட்டிக்கணும்? அது அவசியம் இல்லை. கருத்தின்படியே அவர் அதே கருத்து தான். நீட் தேர்வு வேண்டாங்கிற கருத்தில் தான் முதல்வர் இருக்கார். அதே கருத்து தான் இங்கே இருக்கிற மாணவர்களும் முன்வைக்கிறாங்க. ஆனால் அந்த போராட்டத்திற்கு நேராக போய் சப்போர்ட் பண்ணால் என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு அவர் யோசிப்பார்ல. இங்கே தமிழ்நாட்டில் அப்படி ஒரு போராட்டத்தை மாணவர்கள் முன்னெடுத்தா அன்னைக்கு எப்படி ஓபிஎஸ் அரசு ஜல்லிக்கட்டுக்கு எதிராக பெருசாக நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாங்களோ அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஆனால் ட்வீட் ஒன்று போடுவாரா சார்? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, பெரிய அளவுக்கு இதில் ஒரு தலைவர் ஓகே எண்ணத்தை வேணா மற்றவர்கள் மூலமாக செயல்படுத்த நினைப்பாரே தவிர அவரே களத்தில் இறங்கி செய்வதுங்கிறது அரசியல் ரீதியாக சரியாக வராது. ஓகே, பல சிக்கல்களுக்கு அது வழிவகுக்கும். ஆனால் கருத்துக்கள் சொல்லாமல் இருந்தாலும் தப்பாயிடும்ல இந்த நேரத்தில்? இல்லை, ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவித்தாலே போதும். அது மக்களுக்கு கட்டாயமாக தெரியும். என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஒரு வெளிப்படையாக ஒரு கருத்தை சொன்னால் கூட நல்லா தான் இருக்கும். ஓகே, பெரிய அளவு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இல்லாமல் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ட்விட்டாவது அவர் போட்டாருன்னா பெரிய அளவு பேசப்படும். ஓகே, கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. நன்றி.